ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் உள்ள போஸ்ட் எல்லாமே எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நான் கேமராவில் எடுத்த இமேஜுங்கிறனால எல்லாமே ஒரே இமேஜாக இருக்குது. ஸோ நான் ஒரு சில இமேஜ் கேலரியில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 போஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டோன்னா அது டெலீட் ஆகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த போஸ்டெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை இப்போ பண்ண போகிறோம். ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே அதுதான் ஃபயர்பேஸ் மெத்தட் ஸ்டார்ட். இதில் டெலீட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் எந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுவோமோ அதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு ஐடி பாஸ் ஆகும் அங்கே. அதாவது டெலீட் பண்ணுற ஸ்க்ரீன்லேருந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த ஐடியை நம்ம இங்கே எடுப்போம். இது வழக்கம் போல தான். சப்போஸ் ரெஸ்பான்ஸ் எரர் வந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ். டாட் கலெக்ஷன் போஸ்ட் ஐடி. கலெக்ஷன் ஆஃப் போஸ்ட்டில் இருந்து பர்டிகுலர் போஸ்ட்டு எந்த ஐடியோ அதோட போஸ்ட்டை மட்டும் டெலீட் ஆகணும். இதுதான் ஃபங்க்ஷன். இது நடந்துச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். மெசேஜ் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை நம்ம காட்டிடலாம். ஓவராலாக நம்ம ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ டெலீட்டோட ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த டெலீட் போஸ்ட்டு நம்ம இங்கே போஸ்ட் ஸ்க்ரீன், அதாவது இதோ இப்போ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இது வந்து இங்கே ஒரு பட்டன் நம்ம வச்சுருப்போம். இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த போஸ்ட் ஐடியை நம்ம இங்கே பாஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கே வந்து டெலீட் பண்ணிவிடும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற இடம் இதுதான். இங்கே தான் நம்ம வந்து இந்த டெலீட் போஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம போஸ்ட் ஐடியை அனுப்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் ஐடியை வந்து இந்த டெலீட் போஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பிட்டோம். இப்போ அதை இங்கே எடுக்க போகிறோம். இதில் தான் இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். எங்கே இருக்குன்னா ஃபயர் ஸ்டோர் மெத்தட்ஸ், இதில் டெலீட் போஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஃபயர் ஸ்டோர் மெத்தட்ஸ், அந்த ஸ்க்ரீன் பேர் ஃபயர் ஸ்டோர் மெத்தட்ஸ். அதில் டெலீட் போஸ்ட் இதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, இல்லை நம்ம அந்த போஸ்ட் ஐடியை அனுப்பிடுவோம். அசிங்க் எரர் இருந்துச்சுன்னா ஷோ ஸ்நாக் பார் ஆர்ஆர், எந்த எரரோ அது டிஸ்பிளே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெலீட் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த இதை நம்ம காலும் பண்ணிட்டோம். ஒன்ஸ் டெலீட் பட்டன், அதாவது இந்த பட்டனை நம்ம இப்போ கிளிக் பண்ணோன்னே இந்த பட்டன் நமக்கு மறைஞ்சிடும், பேக் வந்துடணும். அதனால் நம்ம ஜஸ்ட்டு பாப்அப் நேவிகேஷன் பாப் கான்டெக்ஸ்ட் போடுறோம். பேக் வர்றதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். பாப் ஓகே,
இப்போ இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு டெலீட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுறேன். பார்த்தீங்களா டெலீட் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான்.